அனைவருக்கும் வணக்கம். மேசராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியான செவ்வாயை போன்று இரட்டைத்தன்மை கொண்டவராக திகழக்கூடிய வித்யாகாரகரான புதன் ராசியின் அதிபதியான செவ்வாயின் ஆட்சி வீடான ஜென்ம ராசியில் நீச்ச நிவர்த்தி பெறுகிறாருங்க புதன். இதன் காரணமாக காத்திருக்கும் மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் நீச்ச நிவர்த்தி பெறும் புதனின் அமைப்பால் 25ஆம் தேதி முதல் 20ஆம் தேதி வரை கிரகநிலைகளின் அமைப்பில் மிக சிறப்பான மாறுதலை ஏற்படுத்தி கொடுக்கிறார். நீச்ச நிவர்த்தி பெறக்கூடிய இந்த வேளையில் சூரியன் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய வேளையில் அவருடன் இணைந்து புத ஆதித்ய யோகத்தை 2 மடங்கு நன்மை நிறைந்தவையாக மாற்றி கொடுக்கிறாருங்க. புத ஆதித்ய யோகம் நிறைந்த ஒரு தருணமாக அமைவதோடு மட்டுமல்லாது வித்யாகாரகரான புதன் நீச்ச நிவர்த்தி பெற்று பலம் பெறும் நேரமாக இந்த தருணம் அமைவதால் பல வகையான காரிய தடைகளையும் சிரமங்களையும் சிக்கல்களையும் முழுமையாக தகர்த்தறிந்து சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த தருணத்தில் சந்திக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே மேசராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. எனவேதான் காத்திருக்கும் மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் நல்ல செய்தி கிடைக்கும் நேரமாக மேசராசிக்காரர்களுக்கு வித்யாகாரகரான புதன் நீச்ச நிவர்த்தி பெற்று பலம் பெறக்கூடிய இந்த வேளை அமைய போகிறது. 3 மற்றும் 6ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் ஜென்மராசியில் அமர்வதால் நிச்சயமாக அதிரடியான மாற்றங்கள் உண்டு. பொதுவாகவே வித்யாகாரகரான புதனை பொறுத்தவரைக்கும் சூரியனுக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய கிரகமாகவும் ஒளி பொருந்திய கிரகமாகவும் பார்க்கப்படுகிறார். ராசியின் அதிபதியான செவ்வாய் ஆற்றலை அள்ளி கொடுக்கக்கூடிய வீரத்தை விளைநிலமாக கொண்டவராக பார்க்கப்படுகிறார். அறிவின் ஊற்றாக வித்யாகாரகரான புதன் பார்க்கப்படுகிறாருங்க. வீரத்தால் செய்ய முடியாத காரியங்களை கூட விவேகத்தால் செய்யக்கூடிய அளவிற்கு மிக நுட்பமான தெளிந்த அறிவாற்றலை வழங்கக்கூடியவராக பார்க்கக்கூடிய புதன் நீச்ச நிவர்த்தி பெற்று பலம் பெறுவதால் எதிரிகளை பந்தாடக்கூடிய விவேகம் நிறைந்த ஆற்றல் கிடைக்கும். அதோடு மட்டுமல்லாது மிகவும் சாதுரியமாக மிக பெரிய அளவில் இடியாப்ப சிக்கலை போல் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை கூட தீர்த்து நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பத்தை தைரியாதிபதியும் ரோக சத்ருஸ்தானாதிபதியுமாக இருக்கக்கூடிய வித்யாகாரகரான புதன் இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை விட மிக சிறப்பான நல்ல மாறுதலும் முன்னேற்ற வாய்ப்புகளும் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் இந்த தருணத்தில் உறுதியாகவே கிடைக்கிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் பல்வேறு வகையான சிக்கல்களையும் சிரமங்களையும் முழுமையாக களையக்கூடிய வகையில் வித்யாகாரகரான புதன் நீச்ச நிவர்த்தி பெற்று பலம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் அவருடைய பலம் அதிகரிப்பதால் பல பணிகளில் அதீதமான வளர்ச்சி காணக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. வித்யாகாரகரான புதன் கணிதம், எண், ஜோதிடம், கம்ப்யூட்டர், மீடியா, செய்தித்தாள், பேச்சுத்திறன், பயந்த சுபாவம், நகைச்சுவை உணர்வு, மற்றவர்களுக்கு போதிக்கும் ஆற்றல் என அனைத்தையும் அளவற்ற முறையில் அள்ளி கொடுக்கிறாருங்க. எனவே அவர் இந்த வேளையில் மிக வலுவாக நீச்ச நிவர்த்தி பெற்று பலம் பெறும் தருணம் என்பது பல வகையிலான சிக்கல்களையும் சிரமங்களையும் முழுமையாக விலக்கி சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுப்பதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு. ஜென்மராசியில் அமர்ந்து சப்தமஸ்தானத்தை மிகவும் வலுவாக பார்ப்பதால் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட பல சுப நிகழ்வுகள் எளிதில் கைகூடுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் இந்த வேளையில் உறுதியாகவே கிடைக்க போகிறது. திருமணம் உள்ளிட்ட பல சுப நிகழ்வுகளை உறுதி செய்யக்கூடிய நல்ல சந்தர்ப்பமும் அதை நிறைவேற்றக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகளும் வித்யாகாரகரான புதன் நீச்ச நிவர்த்தி பெற்றிருப்பதால் நிறைவாக கிடைக்க போகிறது. சகாயஸ்தானத்தின் அதிபதி ஜென்ம ராசியில் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட கோலாகலமான பல நிகழ்வுகள் நடைபெறுவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உண்டு. எந்த துறையில் ஈடுபட்டிருந்தாலும் உறுதியாகவே மேசராசிக்காரர்களுக்கு அந்த துறை ரீதியான வளர்ச்சி நிச்சயமாக உங்களை தேடி வரும். அதோடு மட்டுமல்லாது நிறுவனத்தில் நல்லபடியாக பல காரியங்களை அடுத்தடுத்து விரைவாக செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் உறுதியாகவே கிடைக்கும். நிறுவனத்தில் நீங்கள் எதிர்பார்த்தபடியே ஊதிய உயர்வு, பதவி உயர்வு போன்ற நல்ல வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தக்கூடிய சந்தர்ப்பமாக மாற்றி கொடுக்க போகிறாருங்க வித்யாகாரகரான புதன். நிறுவன மாறுதல் உள்ளிட்ட வாய்ப்புகள் சாதகமாக அமையக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக இந்த தருணத்தில் கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் உண்டு. எதை செய்தாலும் சிந்தித்து சிறப்பாகவும் செம்மையாகவும் செய்து முடிக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. நீங்கள் எதிர்பார்ப்பதை விட பல நுணுக்கமான விஷயங்களை இந்த தருணத்தில் செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. உங்களது சிறு முயற்சி கூட உறுதியாகவே மேசராசிக்காரர்களுக்கு வெற்றி வாய்ப்பு நிறைந்தவையாக அமைய போகிறது. நல்ல பல சம்பவங்கள் இந்த தருணத்தில் நல்ல நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் சிறப்பாக அமைவதற்கான சந்தர்ப்பம் உறுதியாகவே மேசராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக உண்டு. குடும்பத்தில் எதிர்பார்க்கக்கூடிய
பல அதிரடியான மாற்றங்கள் நிறைவாக கிடைப்பதற்கான நல்ல சந்தர்ப்பம் உண்டு. குறிப்பாக உடல் சார்ந்த தொல்லைகளை தொடர்ந்து சந்தித்து வரக்கூடிய மேசராசிக்காரர்களுக்கு அதில் சிறப்பான மாறுதல் இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. நெருங்கிய உறவினர்களிடம் பரஸ்பர அன்பும் அந்யோன்யமும் அதிகரிக்கும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வெளிநாட்டு வேலை வாய்ப்பு போன்றவை சாதகமாக அமைய போகிறது. கணவன் மனைவிக்கிடையே உறவு வலுப்படும். பணிச்சுமை குறைவதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் ஊதிய உயர்வு, பதவி உயர்வு போன்றவை நியாயமாக கிடைக்க வேண்டிய சூழ்நிலையில் அவை உங்களை தேடி நிச்சயமாக வருகிறது. தொழில்துறை, வியாபாரத்துறையில் இந்த தருணத்தில் பல புதிய ஆர்டர்களும் ஒப்பந்தங்களும் சிறப்பாக மேற்கொள்ள முடியும். நல்ல லாபம் நீங்கள் நினைத்தபடியே சாதகமாக கிடைக்க போகிறது. நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பு மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு கிடைப்பதோடு மன நிம்மதி பெறக்கூடிய வகையில் லாபம் நிறைவாக அமையக்கூடிய சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு. எதிர்பார்ப்பதை விட லாபம் அதிகரிப்பதோடு மட்டுமல்லாது அனுபவபூர்வமாக பல நுட்பமான விஷயங்களை மேம்படுத்தி லாபத்தை உயர்த்தும் தருணமாக இந்த வேலை அமைய போகிறது. புதிய வாய்ப்புகளும் புதிய பொறுப்புகளும் உங்களை தேடி வருவதற்கான நல்ல சந்தர்ப்பம் உண்டு. கலைத்துறைக்கு அதிகாரம் கொண்ட முக்கூட்டு கிரகங்களில் ஒன்றான சூரியன், சந்திரன், புதன் மிக வலுவாக இணைந்திருக்கக்கூடிய வேளையில் மிக வலுவாக இந்த வேளையில் சுக்கிரனும் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார். எனவே கலைத்துறை ரீதியான படைப்புகளில் நல்ல நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகள் மேசராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருகிறது. தசாபுத்திகள் வலுவாக சுபபலம் பெற்றிருப்பின் இந்த தருணத்தில் சினிமா துறையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வளர்ச்சியை மேம்படுத்தக்கூடிய நல்ல சந்தர்ப்பமும் மக்கள் மத்தியில் செல்வாக்கு அதிகரிக்கும் அற்புதமான தருணமாக இந்த வேலை உறுதியாகவே அமைய போகிறது. அரசியல் சார்ந்த பணிகளில் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் அவை சிறப்பானதாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய வெற்றி வாய்ப்பு உங்களை தேடி வரும் நேரமாக இந்த தருணத்தை மேசராசிக்காரர்களுக்கு மாற்றி கொடுக்கிறாருங்க. எனவே இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். மாணவ மாணவியரின் கல்வி சார்ந்த பணிகளில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றம் சிறப்பாக உண்டு. மாணவர்கள் எதிர்பார்த்தபடியே கல்வி ரீதியான பணிகளில் சிறப்பான வளர்ச்சியை இந்த தருணத்தில் சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கிறது. விவசாயம் சார்ந்த பணிகளில் எதிர்பார்ப்பதை விட இந்த தருணத்தில் அடிப்படையான தேவைகள் பூர்த்தியாகும். கால்நடை வளர்ப்பில் நல்ல மாறுதல் உண்டு. அரசாங்கத்தால் அனுகூலமான செய்தி கிடைக்க போகிறது. நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல லாபம் நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே மேசராசிக்காரர்கள் இந்த வேளையில் நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்ப்பதை விட சிறப்பான வாய்ப்புகளை புதன் நீட்ச நிவர்த்தி பெறுவதால் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். காத்திருக்கும் மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் பல நிகழ்வுகள் கைகூடும். எனவே உறுதியாகவே இந்த வேளையில் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று சொல்லக்கூடிய புதன்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் உங்களுடைய வாழ்வில் கிடைப்பதோடு மட்டுமல்லாது அடுத்தடுத்து பல நல்ல வாய்ப்புகள் சிறப்பாக கைகூடும்.